அடியார் பெருமக்களே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், அதை தருகிறேன்னு சொல்றார். இவர் உடனே, உங்கள் மனைவியின் மீது ஆசை கொண்டேன், உங்கள் மனைவியை எனக்கு தருவாயா என்று யோசித்து பாருங்கள். அந்த காலகட்டத்திலே சிவனடியார் என்ன கேட்டாலும் கொடுத்துதான் ஆகணும், என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அவருடைய தொண்டு இந்த இடத்துல தன் மனைவியை கேட்கிறார். நம்ம இந்த காலகட்டத்தோடு இந்த கால கண்ணாடி, இன்னைக்கு கால கண்ணாடியை வைத்து பொருத்தி பார்க்காமல் அன்றைய காலகட்டத்துல பாருங்க, ஒரு பெண் என்பது ஒரு பொருளாக பார்க்கப்படவில்லை, ஒரு செல்வமாக பார்க்கப்பட்டது. எல்லாவற்றிலும் தலைச்சிறந்த செல்வமாக பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த தலைச்சிறந்த செல்வமா இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அவர் கேட்கிறாரு. அவர் சிந்திக்கவே இல்லைங்க, யோசிக்க கூட இல்லைங்க. சரி, தருகிறேன், ஒரே ஒரு வார்த்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியிடம், இந்த மெய் அடியாருடன் நீங்கள் செல்ல வேண்டும், அவர் கேட்டார் நான் தருகிறேன்னு சொன்னா